எல்லோருக்கும் வணக்கம். நம்மவர்களை நாமே ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த காணொளியை நான் பதிவு செய்கின்றேன். நான் கிருஷ்ணா. இந்த காணொலியூடாக ஒரு அனுபவ பகிர்வையும் ஒரு விடயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பயன்பாட்டில் உள்ள வெஹிக்கிள் ஹையர் பண்ணுறது, அதாவது வாகனங்களை வாடகைக்கு அமர்த்துகின்ற ஒரு செயலி ஆப்ஸாக இருக்கின்ற ஜேரைட் மற்றும் பிக்மி சம்மந்தமாக பார்ப்போம். உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஊபர், பிக்மி, ஜேரைட் ஆகிய இருக்கின்றது நான் பயன்படுத்துகின்றேன். இதில் யாழ்ப்பாணத்தில் ஊபர் பயன்பாட்டில் இல்லை, பிக்மியும் ஜேரைடும் இருக்கிறது. அதுலேயும் நாங்கள் பிக்மியை பார்த்தமாக இருந்தால் குடும்ப தலைமையமாக கொண்ட ஒரு நிறுவனமாகும். ஜேரைடை பார்த்தமாக இருந்தால் அது யாழ்ப்பாணத்தை தலைமையாக கொண்ட எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருடைய தொழில் முயற்சியில் இருக்கின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆகும். அவரை ஊக்குவிக்க வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நான் ஏற்கனவே என்னுடைய முகநூல் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் பிக்மி ஊடாக நான் மோட்டர் சைக்கிளை ஹையர் பண்ணி சென்ற அனுபவங்கள் சம்பந்தமாக நான் பகிர்ந்திருந்தேன். அந்த சேவை வசதி, அதாவது நாங்கள் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவோம். குறிப்பாக நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன். இதை நான் ஒரு அனுபவமாக வீடியோடாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதில் நாங்கள் ஒரு ஜேரைடை நாங்கள் எப்படி புக் பண்ணுறோம், அதிலிருந்து எப்படி ஒரு வெஹிக்கிளோட, அதாவது மோட்டர் சைக்கிளை ஹையர் பண்ணுற மாதிரி உதாரணம் காட்டி அதில் இருக்கின்ற குறைகள் நிறைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். நாங்கள் இப்போ இதில் எங்களுக்கு தேவையான செயலி ஜேரைட் என்கின்ற ஆப்ஸ், இதை நாங்கள் தெரிவு செய்கிறோம். இதை தெரிவு செய்து அதனை திறந்து உள்ளே செல்ல போகின்றோம். உள்ளே போன உடனே இங்கே போகின்றோம்ன்ற இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த இடத்துல வேராஜ் கோயிங்கன்ற இடத்துல நான் ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும். ஆகவே ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லி நான் இங்கே தேடுகின்ற போது அதில் அதனுடைய சிஸ்டம் இதனை தேடி எங்களுக்கு அதில் விவரத்தினை தரப்போகின்றது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஜெஃப்னா எஸ்எல்டிபி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி காட்டுகின்றது. அதை நாங்கள் தெரிவு செய்வோம். நான் நிற்கிற இடத்துலேருந்து போக வேண்டிய இடம் ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்ட். ஆகவே அதில் அடுத்ததாக சூஸ் வெஹிக்கிள் டைப் பண்ணுற இடத்துல எந்த வாகனத்தில் என்பதை நான் தெரிவு செய்ய வேண்டும். அதில் நான் தெரிவு செய்த வாகனம் மோட்டார் சைக்கிள் 163 172 ரூபாயிலிருந்து 163 ரூபா அதனுடைய தொகையை காட்டுகின்றது. நான் மோட்டார் சைக்கிள் செல்கின்ற அனுபவத்துக்காக தான் நான் அதை தெரிவு செய்கின்றேன். ஆகவே எங்களுக்கு அருகில் இருக்கின்ற வெஹிக்கிள் என்று சொல்லப்படுகின்ற மோட்டார் சைக்கிளை சேஞ்ச் பண்ண போகிறது. சிஸ்டம் சேஞ்ச் பண்ணின பிற்பாடு அதை நான் புக் பண்ணுறதுக்கு நான் அதை புக் நவ்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்தில் அடுத்த கட்டமாக அதை தேடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இது லாபகரமாக இருக்கிறது. இப்போது வெயிட்டிங் ஃபார் டிரைவர் என்று சொல்லி இந்த சிஸ்டம் அருகில் இருக்கின்ற டிரைவர்களை கனெக்ட் பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அது என்ன பெறுபேறு வருகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது ஒரு மோட்டார் வண்டிக்குரிய டிரைவருடன் கனெக்ட் ஆகிவிட்டது. அவருடைய மோட்டார் சைக்கிள் இலக்கம் மற்றும் அதனுடைய கலர் போன்றவற்றை இங்கே காட்டுகின்றது. 163 ரூபாய். அவருக்கு நாங்கள் கால் பண்ணலாம், அல்லது அவர் எங்களுக்கு கால் பண்ணுவார். இங்கே வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி காட்டுகின்றது. நாங்கள் 12 நாளுக்கு இதை நான் தெரிவு செய்தேன். எவ்வளோ நேரத்தில் கனெக்ட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் டிரைவர் வாரார் என்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக இதில் சில நிறைகள் குறைகள் இருக்கலாம். நாங்கள் நிறைகளையும் சொல்லுவோம், குறைகளையும் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் அவற்றை உரிய தரப்பினர், சேவை வழங்குனர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 2 விடயங்களையும் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நான் கிட்டத்தட்ட 12 நாளுக்கு அப்படி நான் செலக்ட் பண்ண இடத்துல எவ்வளோ நேரத்தில் இந்த மோட்டார் சைக்கிள் ஒரு இடத்துக்கு வருகிறது, எவ்வாறு வருகிறது போன்ற விடயங்களை பார்ப்போம். இங்கே அந்த நேரத்தில் எனக்கு உடனடியாக ஒரு கால் வந்தது. அதாவது அந்த டிரைவர் என்னை தொடர்பு கொண்டு எங்கே நிற்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அவர் கூறிய காரணம் தங்களுக்கு சரியாக நிற்கிற இடத்தை காட்டவில்லை என்று சொல்லியும் லொக்கேஷன் பிழையாக காட்டுற மாதிரியும் சொன்னார். நான் அதை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த இடத்துல நான் நிற்கிற இடத்தையும் தெரிவித்தேன். இது வளமையாக இங்கே உள்ள பிக்மி செயலியிலும் இந்த விஷயம் காணப்படுகிறது என்று சொன்னால் லொக்கேஷன் அக்யூரேட்டாக காட்டுகின்ற இல்லை, அல்லது வேறு லொக்கேஷன் காட்டுகின்றது என்று சொல்லி எல்லாம் கூறினார்கள். நான் ஆட்டோ ஒன்றினை ஹயர் செய்த போது ஏற்பட்ட அனுபவத்தை நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். அதில் ஒரு சரியான ஒரு ரோங்காக போயிட்டுது என்று சொல்லி சொன்னால் அது அந்த லொக்கேஷன் பிள்ளையால். இப்போ அவர் நிற்கிற இடத்தையும் நான் நிற்கிற இடத்தையும் போய் சேர வேண்டிய இடத்தையும் காட்டுது. இதில் மோட்டார் சைக்கிள் படம் காட்டுற இடம் அவர் நிற்கிற இடம், பச்சையாக காட்டுற இடம் நான் நிற்கிற இடம், சிவப்பாக காட்டுற இடம் நான் போய் சேர வேண்டிய இடம்.
இந்த 3 இடங்களையும் காட்டுகின்றது. இவ்வளோ குறைபாடு என்று நாங்கள் கூறுவதாக இருந்தால் உண்மையில் உரிய நேரத்துக்குள்ள டிரைவர் வாரது கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கிறது. காரணம் செயலியில் அந்த லொக்கேஷனை அக்யூரேட்டாக காட்டப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அது ஒரு பெரிய குறைபாடாக நாங்கள் கூறுவதற்கு இல்லை. அந்த குறைபாட்டை சேவை வழங்கும் தரப்பினர் விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் இங்கே அந்த விடயத்தையும் தவறாமல் கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் நம்மவர்களை ஊக்குவிக்க வேண்டும், எங்களுடைய ஆட்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இதை பதிவு செய்கின்றேன். குறிப்பிட்ட நேரத்தின் பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கூடுதலாக நேரம் தாமதமாகியது. காரணங்கள் சிலது இருந்தது. அந்த காரணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். எடுப்பில் எல்லாம் சரியாக வரும் என்று சொல்லி நாங்கள் கருத முடியாது என்கின்ற அடிப்படையில் நான் அந்த சேவையின் அனுபவத்தை பெறுவதற்காக காத்து கொண்டிருந்தேன். இங்கே உள்ள முக்கியமான இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். என்னென்று சொன்னால், டிரைவர் வந்து கொண்டிருக்கின்ற போது எவ்விடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த ரேக்கிங் லைனை வந்து இங்கே காட்டவில்லை. அந்த ஆப்ஷன் இல்லையோ தெரியவில்லை. இல்லாமல் இருந்தால் அந்த வசதியையும் எங்களுக்கு இந்த சேவை வழங்கும் தரப்பினர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவணும். அப்போது தான் டிரைவர் எந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறார், எங்களை இங்கே வந்து விட்டாரா என்கின்ற விடயங்களை நாங்கள் அதில் லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு அவசியமான ஒரு தெரிவாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த வசதியை கொண்டு வரணும். பிக்மி ஊபர் போன்றவற்றில் அந்த வசதி இருக்கிறது. இங்கே அந்த வசதி இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்த சேவை வழங்குகின்ற அதாவது ஜே ரைட் நிறுவனம் அந்த வசதியையும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். மேலும் நாங்கள் கூறுவதாக இருந்தால் இந்த சேவையில் உள்ள நிறைகள் குறைகள் இரண்டையும் கூறியிருந்தோம். தாமதம் ஒரு காரணமாக இருந்தது. குறிப்பாக அதில் அவர்களுடைய செயலியினுடைய தொழில்நுட்ப கோளாறு, அந்த சரியான அக்யூரேட்டான லொக்கேஷன் காட்டாத தன்மையும் ஒன்று இருக்கின்றது. ரெண்டாவது, எங்களுடைய சாரதிகள் யாழ்ப்பாணத்தில் இந்த சேவையில் ஈடுபடுகின்ற சாரதிகள் சிலருக்கு சரியான பாதை தெரியவில்லை. அண்மையில், அதாவது நகருக்கு மிக அண்மையில் உள்ள இடங்களை கூட சிலருக்கு தெரியவில்லை. எப்படி வாரதென்று கேட்பார்கள், எதால் வரணும் என்று கேட்பார்கள். அது காலப்போக்கில் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சிறந்த சேவையாக முன்வர வேண்டும் என்பதும், மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் பகுதி நேர வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், சொந்தமாக மோட்டார் சைக்கிள் வைத்திருப்பவர்கள் பகுதி நேரமாக இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மேலதிக வருமானம் பெற முடியும். ஆகவே அது எங்களுக்கு சேவையை பெறுபவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும், சேவையை வழங்குனர்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த சேவையில் ஈடுபடுபவர்களுக்கும் மோட்டார் சைக்கிள் வாகனம் போன்றவற்றை வைத்து ஈடுபடுபவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு மேலும் இன்னும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணா.